தாவேகா பிரச்சார கூட்டத்தில் கரூரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நாட்டையவே உலுக்கி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 38 பேர் பலியாயிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட நபர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இறந்த 38 பொதுமக்களுக்கும் சத்திசனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அதே போல் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரம் வீடு திரும்புவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். இதுபோல் ஒரு சம்பவம் இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு புலன் விசாரணை வைக்கணும். எப்படி இவங்க இறந்தாங்க, கூட்ட நெரிசலில் சிக்கியிருக்காங்க, பாதுகாப்பு பிரச்சனையா, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்களா, இல்லை குறுகிய இடத்துல மீட்டிங்கு போட்டதுனால வந்திருக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு ஒரு புலன் விசாரணை நடத்தி இன்னும் இதே போல் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்காமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதே போல் இறந்த அத்தனை பேருக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கு நஷ்டீடு வழங்கணும். காயமடைஞ்சவங்களுடைய குடும்பத்துக்கும் நஷ்டீடு வழங்கணும். தலா 25 லட்சம் இந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேணும்னு சத்திசனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் இந்த காணொளி மூலமாகவே நான் கோரிக்கை வைக்கிறேன். வந்தே மாதரம்.